எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறும். நாம் நினைக்கிற காரியம் உண்மையாகவும் தர்மத்தோடையும் இருந்தால், நம்பிக்கையோடையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். விஸ்வாமித்திரன் என்ன செஞ்சான்? காயத்ரி மந்திரத்தை எழுதியவன், அவன் சத்திரியன். என்ன காயத்ரி மந்திரத்தை அவன் தான் எழுதினான். வசிஷ்டர்கிட்ட சண்டை போட்டான், அந்த பசுமாட்டை கொடுக்க மாட்டேன்ட்டார். தான் போர்ப்படைகளோட சண்டை போட்டான், ஜெயிக்க முடியல. எப்படி இவ்வளோ திறமை அவருக்கு வந்ததுன்னா, அவர் துறவி, யான் எனது என்ற பட்டை விட்டவர். உடனே பிரம்மரிஷி பட்டம் நானும் வாங்கணும்னு நினைச்சான். பல தடவை தவம் இருந்து தோற்று போனான். கடைசியில் தான் உடம்பையை எரிச்சிக்கிட்டான். அப்புறம் வந்து கடவுளே வந்து உனக்கு பிரம்மரிஷி, நீ பிரம்மரிஷி தான் யான்னு சொன்னதுக்கு பிறகு விஸ்வாமித்திரன் ஒத்துக்கலை. இந்த வசிஷ்டர் வந்து சொல்கிறானுங்க, அப்போ தான் நான் பிரம்மரிஷின்னு ஒத்துக்கிறேன். அவனுடைய நினைத்த காரியம் அவன் மனதில் உறுதியாக நின்றது. அதனால தான் அவன் ஜெயித்தான். இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவார். நீ நினைத்த காரியம் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறார்.